வணக்கம் ஆனந்த் சார். வணக்கம் கலை சார். நேற்று வந்து சார் கஞ்சா செடியும் புகையிலை செடியுமா ஐயா சாபமிட்டாருன்னு சொல்லி முடிச்சிங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு என் குருவே சரளம். இப்போ என்னன்னா, கோரக்கர் ஐயாவுக்கும் போகருக்கும் நிகழ்ந்த ஒரு நட்பு, அதன் மூலியமா அவர் எப்படி ஜீவசமாதி அடைஞ்சதுங்கிற விஷயத்த இன்னைக்கு பேசுவோம். அதாவது யாகம் முடிஞ்சது, தன்னோட நண்பர் பிரம்மமுனி அவர் ஒரு பக்கமாகவும் கோரக்கர் ஒரு பக்கமாகவும் வர்றாங்க. இப்போ கோரக்கருக்கு பார்த்து போகர் வந்து பெருவப்பராக கோரக்கரை பார்த்து அவருடைய செயல்பாடுகளை பார்த்து மிகவும் அவருடைய எழுதின தீர்க்க தரிசனங்களை பார்த்துட்டு போகர் தன்னோட வச்சுக்கிறார், ஒரு நண்பரா வச்சுக்கிறார். ரொம்ப அதாவது இருக்கு 18 சித்தர்கள் பல பேர் இருந்தாலும் நமக்கு கிடைச்ச மிகச்சிறந்த சித்தர்கள் 18 பேர் சொன்னாலும் அதுல போகருக்கு மிகவும் பிடித்த சித்தர் யாருன்னு சொன்னா கோரக்கர். காரணம் என்னன்னா, அவருடைய கண்டுபிடிப்பான அந்த மருத்துவத்துக்கான அந்த சித்த வைத்தியத்துக்கான பதிவுகள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள், அந்த கலியுகத்தை பத்தி அவர் சொல்லி தீர்க்க தரிசனங்கள். அதனால போகருக்கு கோரக்கர் மேல எப்பயுமே ஒரு தனி மரியாதை உண்டு. அதனுடைய விளைவுகளால என்ன பண்றாரு, போகருக்குள்ளேயே கோரக்கர் சில காலம் பயணிக்கிறார். அவருடைய இறுதி காலத்துல போகரோட தான் பயணிக்கிறார். போகர் வந்து தன்னோட நவபாசன சிலை செஞ்சது எல்லாத்துலையும், அது நம்ம போகர்னு தனியா பார்க்கும்போது நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். அதுல முழுமையா ஈடுபாடோட கடைசி வரை இருந்தது யாருன்னு சொன்னா கோரக்கர். போகர் ஐயாவோட நவபாசன சிலை செய்யறதுக்கு துணையா இருந்தது, ரொம்ப உறுதுணையா இருந்தவர் கோரக்கர். அத முழுமை அந்த அடைஞ்சதுக்கு பிறகு கோரக்கருக்கு நீ ஜீவசமாதி அடைந்துருன்னு சொல்லி போகர் தான் அறிவுரையே சொல்றார். போகர் சொல்லிதான் இவரு ஜீவசமாதிக்கே வர்றார். அந்த அப்ப அவரு பாக்குறாரு, சரி நமக்கு சரியான காலகட்டம் நெருங்கிருச்சுன்னு சொல்றாரு. இப்ப ஜீவசமாதியா அடையணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே வர்றாரு. நாகப்பட்டினம் அதுல இருந்து வேளாங்கண்ணி போற சாயல்ல ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். வடக்கு பொய்கநல்லூர்னு அந்த இடம். அங்க போறாரு, கடற்கரை பகுதி. அப்படியே வந்து ஒரு மணல் மேட்டில் இருக்காரு. அப்படியே சீவஜமாதியாக. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா சார், போகர் பிரமித்த அந்த தீர்க்க தரிசனங்கள் கலியுகத்தை பத்தி யாருமே சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்காரு. அதான் அந்த ஹைலைட். கோரக்கர்ட்ட அது என்ன சொல்லியிருக்காருன்னா, கலியுகம் இப்படித்தான் இருக்கும், அது பல ஆண்டு காலம், பல லட்சம் காலம் ஆண்டு அழிய போற ஒரு காலகட்டத்துல ஆரம்பத்துல ஜாதி மத பேதத்தை சொல்லிட்டாரு, கொள்ளை நோய் காலராவை சொல்லியிருக்காரு, இனம் தெரியாத பெயர் தெரியாத ஒரு நோய் வந்து மக்களை அழிக்கும் சொல்லியிருக்காரு. அதுதான் ஹைலைட். இப்போ அவர் சொன்னது கிட்டத்தட்ட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சரியா தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த கொரோனா அப்படிங்கிற விஷயம் ஆரம்பத்தில் அது என்னன்னு யாருக்குமே தெரியும், என்ன வைரஸ் அப்படின்னு கூட தெரியாம போச்சு. அதை கூட சொல்லியிருக்கு. அதைத்தான் இப்போ எல்லாரும் அதை தான் ஃபீல் பண்றாங்க. அப்போ கோரக்கரையா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் நடக்கும் என்பதுதான் எல்லாருமே எண்ணமா இருக்கு. எதிர்காலத்துல எல்லாமே நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதுதான் அவருடைய மிக சிறந்த சிறப்பு. அவர் ஜீவசமாதியா அடைஞ்சிட்டாரு. அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த இடத்துக்கு மக்கள் நிறைய போயிட்டு இருக்காங்க. கொள்ளை நோய்னு சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வந்தது வந்து கொரோனால எனக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. கொரோனா அஃபெக்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு? ஆமா சார். அது பாத்தீங்கன்னா ஃபீவர் வந்து ஒரு 4-5 நாள் டாக்டரை பார்த்தோம். அப்பவும் எனக்கு சரியாகல. அந்த இருமல் வந்து கண்டினியூஸா வர என்னாச்சுன்னா ஆக்சிஜன் லெவல் பாடியில வந்து கம்மியாயிட்டே போச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சிஜன் லெவல் குறையுது அப்படின்னு. நான் வந்து உடனே வந்து நண்பர் கேட்டோடனே நீங்க வந்து ஜிஹெச் போயிடுங்க, அங்க என்னுடைய ஒரு நண்பர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். சரி நானும் அங்க போயிட்டேன். போய் அந்த அந்த அதுக்குன்னு தனி பிரிவு இருக்கு. அங்க போய் என்ட்ரன்ஸ் தான் நான் பாக்குறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பாடி வெளியில வந்துட்டே இருக்கு. பயங்கர கூட்டம். வெளியில பார்த்தா வறண்டாலே பேஷண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே ஷாக், என்னடா நடக்குது அப்படின்னு.
அதுக்கு பயம் வந்துருச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் அட்மிட் ஆகிட்டேன். 2 நாள் 3 நாள் அதில் இங்கே இருந்தேன். அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, சீரியஸ் ஆகிடுச்சு, இவங்க ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது, ரொம்ப ரிஸ்க்கு, நீங்கள் வந்து இதை வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து உடனே சொன்னோடனே எனக்கு சரி ஓகே, என்ன நண்பர்களை பேசணுன்னே இந்த ஸ்டான்லியில் எடுத்து போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போய் அது பண்ணுறாங்க. ஸ்டான்லியில் எனக்கு ஒரு 5-6 நாள் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா சரி ஓகேன்னா ஒரு 15 நாள் கிட்ட ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்சிஜன் லெவல் எனக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் எனக்கே தெரியுது ஓகே அப்படின்னு. அதனுடைய மோசமான விளைவு என்னன்னா சார், அந்த ஆக்சிஜன் லெவல் குறைஞ்ச உடனே நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, கீழே நிக்க கூட சக்தி இல்லை சார். கீழே நின்னா ஊந்துருவேன், தொபால் கீழே தொபால் ஊந்துருவேன். அந்த மாதிரியான ஒரு ஆக்சிஜன் லெவல் வந்து அவ்வளோ வேல்யூவா அப்படின்னு அப்பதான் நானே யோசிச்சேன். ஆக்சிஜன் லெவல் கம்மியான சக்தி, உடல்ல சக்தி முழுக்க போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் இருந்த அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது எனக்கு. என்னன்னா, நல்ல இரவு தூங்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு திடீர்னு தூக்கி வாரி போட்டுது. பெட்ல இருந்து அப்படியே தபால் தூக்கி வாரி போட்டு, அப்படியே அப்போ பெட்ல படுத்திருந்தா நான் எழுந்து அப்படியே தூக்கி தபால் போட்டுச்சு. எனக்கு ஒரு ஷாக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு. நான் வந்து கிட்டத்தட்ட செத்துட்டேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த இது பார்த்துட்டு வந்துட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. எனக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பக்கத்துல பார்த்தா ஒரு வயசான அம்மா, ஓரளவுக்கு வயசானவங்க, அவங்களும் கொரோனா அஃபெக்ட் ஆகி இது பண்றாங்க. அவங்க என்னை பார்த்துட்டு சி 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 தூ அப்படின்றாங்க. எனக்கு இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க? நைட்ல அது அவங்க தூங்கவே இல்லை. சரி சொல்லிட்டு நான் எனக்கே அது ரிலாக்ஸ் இது பண்றதுக்கே எனக்கு சரி அப்படியே படுத்து நானும் தூங்கிட்டேன். தூங்கி முடிஞ்சு காலையில பாக்குறேன் சார், காலையில அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க. எனக்கு ஷாக்குன்னா ஷாக்கு, என்னடா நடக்குது அப்படின்னு. நான் நினைச்சது நான் தான் செத்து போயிருவேன்னு நினைச்சேன் சார். நான் தான் செத்துருவேன், நான் ஆல்ரெடி அந்த தூக்கி போட்டோன்னு முடிச்சு நான் வந்து ஒரு மரணத்துடைய எல்லையை தொட்டு வந்த மாதிரி தான் எனக்கு. நிச்சயமா அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து அந்த ஐயா தான் அவங்க கூட இருந்திருக்கணும். இல்ல அது அப்படி நான் வந்து நம்புறேன். ஏன்னா எனக்கு அதுவும் அவங்க வந்து இறந்தது எனக்கு பெரிய ஷாக், என்ன இது அப்படின்னு. எனக்கு அது அந்த இதுல இருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்ல கொஞ்சம் நார்மலாகி நான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. ஆனா அந்த கொரோனா எனக்கு வந்து மிகப்பெரிய அது ஒரு 2வது வாழ்க்கை நான் இப்போ வாழ்றது. ஏன்னா அது வந்து நான் வந்து பெட்லயே நான் 8 மாசம் வந்து பெட் விட்டு என்னால வீட்டை விட்டு வெளில வர முடியல, எழுந்து நிக்க முடியல. நான் ரிக்கவர் ஆகிறதுக்கு எனக்கு அவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சு. அப்படி ஒரு சீரியஸான கண்டிஷன்ல நான் இருந்தேன். அதுதான் இப்போ நான் அந்த ஐயா என்னுடைய நம்பிக்கை ஐயா தான் வந்து என்ன காப்பாத்திருக்காரு. அதனால வந்து இதை வந்து இதெல்லாம் நான் ஏன் வந்து இதை பதிவு பண்றேன் அப்படின்னா, நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ஆன்மீக பாதையா சித்தர்களுடைய வழிபாடுபடி அமைதி தியானம் இந்த மாதிரி முறையில போனாங்கன்னா ரொம்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். நிச்சயமா அதுக்கான வாழ்க்கை. அதை சொல்றதுக்காக தான் சித்தர்களே பூமிக்கு வந்ததாக கூட ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால நீங்க சொல்ற அற்புதமான கதைகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் சார்.